வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஹெச்எம் அகாடமி. போன வீடியோவில் பேட்டில் ஆஃப் பிளாசி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பேட்டில் ஆஃப் பக்சாரை பார்க்க போகிறோம். பேட்டில் ஆஃப் பிளாசி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பேட்டில் ஆஃப் பிளாசியோட லிங்க் தரோம், பார்த்துட்டு வந்து பேட்டில் ஆஃப் பக்சார் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து புரியும். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சார். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடல. அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் பேட்டில் ஆஃப் பக்சார். இப்போ விட்டதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மீர் காசிம், சுஜா உத்தவ்லா, ஷா ஆலம் 2 இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து பார்த்தோன்னா ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிருப்பாங்கன்னு வந்து சொன்னோம். இவங்கெல்லாம் டீமாக ஃபார்ம் ஆகி பிரிட்டிஷ் எதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ சுஜா உத்தவ்லா வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு கேம் பிளே பண்ணியிருப்பாருன்னு வந்து சொன்னல. அது என்ன கேம் பிளேனா, மீர் காசிமுக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, ஷா ஆலம் 2க்கும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் ரியல் ப்ராமிஸ் வந்து பார்த்தோன்னா ஷா ஆலம் 2க்கு தான் பண்ணியிருப்பாரு. நீ தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த நவாப் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஷா ஆலம் 2க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. இதற்கிடையில வந்து பார்த்தோன்னா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில, அதாவது வந்து பிரிட்டிஷ்க்கும் அந்த நவாப் ஃபோர்ஸ்க்கு இடையில வந்து பார்த்தோன்னா வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பிரிட்டிஷ் சைடு வந்து யாரு ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஹெட் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மேஜர் ஹெக்டர் முன்ரோ. இவர் தான் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் சைடு வந்து பார்த்தோன்னா ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஹெட் பண்றாரு. இந்த பேட்டில் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் ரிவர் கங்கா அந்த இடத்துல வந்து நடந்திருக்கும். இதுல என்னன்னா பிரிட்டிஷ் ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்தியன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா டெஃபீட் பண்ணிடுவாங்க. டெஃபீட் பண்ணிட்டு கடைசியாக அவங்க கண்ட்ரோல் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த பேங்க் ஆஃப் ரிவர் கங்கால் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சார். இது எப்போ நடந்திருக்குன்னா October 22, 1764. இது வந்து ஒரு 30 நிமிஷம் நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசியில் 45 நிமிஷம், பேட்டில் ஆஃப் பக்சாரில் 30 நிமிஷம். அதனால டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம ஏன் வார் பேட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த விக்டோரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா வந்து யாரையும் பனிஷ் பண்ணல. ராபர்ட் கிளைவோட அறிவை நம்ம வந்து இங்கே தான் பார்க்கணும். என்ன பண்ணுறாருன்னா யாரையும் பனிஷ் பண்ணாமல் அவங்க கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ ஒரு சப்போர்ட்டாவோ நம்ம கூடிய வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாரு. அப்படி டிசைட் பண்ணி கிரியேட் பண்ணது தான் வந்து பார்த்தோன்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்றத ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாரு. இதுக்கிடையில் என்ன ஆகுனா மீர் காசிம் வந்து அங்கே போயிடுவார். ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரும். பெங்கால் வந்து காலியாக தானே இருக்கும். அப்போ வந்து திரும்ப மீர் ஜாஃபரை வந்து பார்த்தோன்னா வந்து அடுத்த நவாபா அப்பாயின் பண்ணிடுறாங்க. மீர் ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறம் யார் அடுத்த நவாபானா வந்து பார்த்தோன்னா நஜீம் உத்தவ்லா அப்படின்றவர் அடுத்த நவாபா வந்து அப்பாயிண்ட் ஆயிடுவார். இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து பார்த்தோன்னா 1765 நடந்திருக்கும். யார் யாருக்கு இடையிலனா ஷா ஆலம் 2, சுஜா உத்தவ்லா பிட்வீன் ராபர்ட் கிளைவ். என்ன நடந்திருக்குன்னா இந்த ஷா ஆலம் 2 வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சக்சஷன் வார்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு பிரிட்டிஷ்க்கு. சுஜா உத்தவ்லா வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஃப்ரெண்ட் இல்லை பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணணும்னா ஆர்மி மெயின்டெனன்ஸ், ஆர்மி வந்து மெயின்டைன் பண்ணணும். பிரிட்டிஷ்க்கு எப்போ தேவையோ அந்த ஆர்மி படையை வந்து அனுப்பணும். இவருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பென்ஷனும் கொடுத்துட்டாங்க. திவானி ரைட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இவர்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்க்கு போயிடுச்சு. இவருக்கு வந்து பார்த்தோன்னா வார் இன்டிமினிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 50 lakhs அந்த பொற்காசு அந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிரிட்டிஷ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே வச்சுக்கிட்டாங்க. இதில் மீர் ஜாஃபர் இருக்கார்ல, திரும்ப பெங்காலோட நவாபா வந்தாருன்னு சொல்லல மீர் ஜாஃபர், இவர்கிட்ட இருக்க நிசாமத் ரைட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா டியூவல் கவர்னன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டியூவல் கவர்னன்ஸ் சிஸ்டத்தை என்னன்னா ஆர்மி மெயின்டெனன்ஸு மீர் ஜாஃபரு, ரெவன்யூ சிஸ்டம் பிரிட்டிஷு. நீங்கள் வந்து ஆர்மி தான் மெயின்டைன் பண்ணோம். ரெவன்யூ சிஸ்டம் வந்து ரெவன்யூ இன்கம் டேக்ஸோ எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கலெக்ட் பண்ணி மீர் ஜாஃபருக்கு அதுல ஆர்மி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பங்கு அப்படின்றத வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு டியூவல் கவர்னன்ஸ் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெவன்யூ ஃபுல்லா இவங்க கலெக்ட் பண்ணி ஆர்மி மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து போதுமான பணத்தை வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து தராதப்ப என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப பாவர்ட்டி ஆயிடுது. ரொம்ப பாவர்ட்டியா இருந்து ஒரு கட்டத்தில் என்ன வருதுன்னா சுத்தமா ஃபண்டே இல்லாம லா அண்ட் பீஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுது. நவாப் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர். இவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்பு இருக்கு, ஆனா அதிகாரம் இல்லை. இவங்களுக்கு வந்து பவர் இருக்கு, ஆனா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இது ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு முரண்பாடாவே போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு இருந்துட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா வந்து திவானி ரைட்ஸ் மொத்தமாக பெங்காலோட திவானி ரைட்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கே போயிடுது டோட்டலாக. எப்போ 1717 என்ன ஆகுதுன்னா பெங்கால் வந்து ரொம்ப பாவர்ட்டி ஆயிடுது. சுத்தமாக வந்து இருக்கிற வளத்தை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து கொள்ளடிச்சுட்டே போயிடறான். கொள்ளடிச்சுட்டே போயிட்டு டோட்டலாக வந்து பார்த்தோன்னா பெங்கால் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துடுது. அங்கே இருக்க நவாபா இருக்கட்டும், முகல் எம்பரா இருக்கட்டும், வந்து பார்த்தா டோட்டலாக வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில்.
அதை படியை மெயின்டைன் பண்றதுக்கோ இல்லை எதுக்கோ சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாவர்ட்டி வந்து பார்த்தோன்னா வந்து பெங்கால் வந்து நடந்திருக்கு. அப்படி நடந்து மொத்தமா எல்லாமே இதாயிட்டு டோட்டலா வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் அந்த பெங்கால் சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி ஏரியா வந்து பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இந்த பிரெஞ்சு டச்சு அவங்களாம் வந்து எதுவுமே இல்லாம வெளியே போற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்தியா வந்து படிப்படியா பிரிட்டிஷ் ஒரு ஏரியாவா கேப்சர் பண்ணி டோட்டலா வந்து பார்த்தா இந்தியா ஒரு 200 வருஷம் வந்து பார்த்தா ஆண்டுட்டு போயிட்டாங்க. இதுல பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு வந்து பேட்டில் ஆஃப் பிளாசில பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் ரைட்ஸ் எடுத்தாங்க. நிலத்துக்கான உரிமை அப்படின்றத ஒன்று வந்து வாங்கினா எடுத்தாங்க. பேட்டில் ஆஃப் பக்சால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தமா டாக்ஸ் கலெக்ஷன், வரி வசூல் செய்யறது, ரெவன்யூ சிஸ்டம், அப்புறம் ஆர்மி, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து முக்கியமான ஒரு பில்லர்ஸ். ஒரு நாட்டை மெயின்டைன் பண்ணணும், ஒரு நாட்டை நல்ல எக்கனாமிக்கல் குரோத்தை எடுத்துட்டு போனா இது எல்லாமே முக்கியமான ஒன்று. இந்த முக்கியமான ஒன்று எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து சோர்சஸ் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், அவங்க கண்ட்ரோல் தான் இருந்தாகணும். இதோட பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பக்சார் வந்து பார்த்தோன்னா வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்து என்ன வார் நடந்திருக்கும் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.